வணக்கம். வணக்கம் சார். நமஸ்காரம். நீங்க தானே இந்த வீட்டு ஓனர்? ஆமா, நானேதான். சாட்சாத் வெங்கட்ராமையர் நானேதான். வெங்கட்ராமன் ஐயரா? மாமா, ஐ எம் வெரி சாரி. நீங்க அழகா பட்டடிச்சுண்டு அமக்கலமா பொட்டு வச்சுண்டு ஆச்சாரமா உட்கார்ந்துருக்கேன். உங்களுக்கு இப்படி ஒரு தலைவிதியா? என்ன குழந்தை, எடுத்த எடுப்புல தலைவிதியை பத்தி பேசிட்டு இருக்கே? தரவணங்கிற பேர் வழிக்கு உங்க ஆத்த வாடகைக்கு விட போறேலா? ஆமா. அட்வான்ஸ் வாங்கிட்டேலோ? ஆமா. அதான் மாமா தலைவிதி. நீங்க அட்வான்ஸ் வாங்கலே, அவசியம் வாங்கிட்டேன். அவன் ஒரு குடிகாரன், கூத்திக்கல்லன், காமுகன், கண்டவனோட சுத்திரவன். குழந்தை, எனக்கு வயசை கலக்கிறது. பார்த்தா பசுபாடிதான் இருக்கா. பாஞ்சா புலி ஆயிடுவன். மாமா, நீங்க அடிக்கிற பட்ட பக்தியை கொடுக்கும், அவ அடிக்கிற பட்ட பூதியை கொடுக்கும். ஏன் குழந்தை, அவனை பத்தி நோக்கப்படி தெரியும்? அவன் எங்காத்துல தானே குடியிருக்கா. நாங்க பட்ட கஷ்டத்தை பெரியவா நீங்க படப்படாதுன்னு சொல்றேன். மாமா, உங்க ஆச்சாரத்தை ஒரு அபிஷ்டம் வந்து அழிச்சிடப்படாதுன்னு சொல்றேன். கேட்டா கேளுங்க, விட்டா விடுங்க. நேக்கு என்ன? நேக்கு நிறைய ஜோலி இருக்கு. நான் வரேன். மாமா, இந்த தடியே வந்துட்டேன். குழந்தை, என்ன நீ பண்றது? பயப்படாதே, நான் பாத்துக்கிறேன். நீ ஒளிஞ்சுக்கோ. வணக்கம் சார். அடாம்பே, நாளை காலையில குடி வந்துடுறேன் சார். பேசப்படாது. நான் புரிஞ்சுட்டேன். உன்னை நான் நல்லா புரிஞ்சுட்டேன். என்ன பத்தி என்ன சார் புரிஞ்சுக்கிட்டீங்க? நீ ஒரு குடிகாரன், காமுகன், கள்ளன், கண்ட பெண்களோட சுத்தி அலையிற. முடிவா சொல்ல போனா நீ ஒரு ரவுடி. சார், தயவு செஞ்சு கொஞ்சம் மரியாதையா பேசுறீங்களா? இனிமே நீ பேசினீன்னா நான் நரசிம்மாவதாரம் எடுத்துருவேன். இந்த அட்வான்ஸ் ரூபா 300 போ வழியில. சார், போயா வழியில. அட போப்பா வழியிலன்னா வந்துதான். அக்காத்தா, உனக்கு விஷயம் தெரியுமா? என்ன மீனா? போன மச்சான் திரும்பி வந்தா பூமணத்தோட. என்னடி சொல்ற? அங்க பாரு. ஏங்க, மத்தியானமே வேற வீட்டுக்கு போறதா சொன்னீங்களே, இன்னும் போகலையா? வைத்தறிச்சல கலப்ப வேண்டாம். அந்த வீட்டுக்கார மாமா உள்ளே நுழைக்கூடாதுன்னு சொல்லிட்டானா. அடப்பாவி. அது மட்டும் இல்ல கீதா, சரவண குடிகாரனா, சோடா பாட்டில் ரவுடியா, பொம்பளை விஷயத்துல ரொம்ப மோசமானவனா. இவரா? எதை வச்சுமா சொன்னா? யார்கிட்ட சொன்னா? தம்பிகிட்டே சொல்லிருக்கிறாமா. ஏங்க, உங்ககிட்டயா சொன்னா? இத கேட்டுட்டு பேசாம வந்திருக்கீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? ஐயோ, இன்னைக்கு அவனை கேட்கிற கேள்வியில ரோஷன் தாங்க தூக்கு போட்டு சாகும். வாக்கா, நாம 2 பேரும் போய் அவனை திட்டிட்டு வருவோம். மீனா, சும்மா ரெடி. அது சரி தம்பி, வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்க பணம் ஏது? அம்மாவுக்கு அனுப்ப வச்சிருந்த பணத்தை தாமா அட்வான்ஸா கொடுத்தேன். நல்ல வேலை, அந்த பணம் திரும்பி வந்தது நல்லதுதான். பேசாம அத ஊருக்கு அனுப்பி வை. உங்க அம்மா நீ பணம் அனுப்புன்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்கல்ல. இல்லம்மா, அம்மாவுக்கு உடம்பு ரொம்ப மோசமா இருக்குன்னு இன்னைக்கு காலையில கூட லெட்டர் வந்தது. அதனால நானே நேர்ல போய் அம்மாவை பார்த்துட்டு வரலான்னு இருக்கேன். மா தம்பி, ஏன் சிரிக்கிறீங்க? உங்க மாமா தியாக ஊர்ல இருந்து வர போறாராம். எல்லாம் வாங்கிட்டு வருவாரு. இனிமே ஜாலிதான். வர சொல்லதான் சொன்னாங்க. ஆமா, அடுத்த மாசத்துல இருந்து உங்களுக்கு இங்க வேலை இல்லை. மேடம், காரணம்? So many reasons. அதை நான் தெரிஞ்சுக்கலாமா? சொல்றேன். உங்களை நாளையில இருந்து ஃபேக்டரி மேனேஜர் அப்பாயிண்ட் பண்ணிருக்கேன். உங்களை மாதிரி திறமைசாலி அங்க தேவை. ஃபேக்டரி மேனேஜருக்குன்னு ஒரு காரும் வீடும் உண்டு. உங்க ஒத்துழைப்ப கம்பெனி எதிர்பார்க்குது. ஓகே? ஓகே, தேங்க்யூ மேடம். மீனா, பரீட்சை வருதுன்னு எவ்வளவு அக்கறையா படிக்கிற? என் தங்கம், என் தங்கச்சினா தங்கச்சிதான். மீனா, உனக்காக சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தா. நீ அக்கா அக்காதான்.
ஆமா, அம்மாவும் மாமாவும் எங்க போயிருக்காங்க? கடைக்கு போயிருக்காங்க. மீனா, இந்த சரவணன் இருக்காரே, அவரை கண்டாலே எனக்கு பிடிக்காது தெரியுமா? போக்கா, நீ போய் சொல்ற. நான் ஏண்டி போய் சொல்றேன்? அவருக்கு இருக்க இடம் கொடுத்து சாப்பாடு வேற போட வேண்டியிருக்கு. அதுக்குதான் அவரு மாசம் மாசம் பணம் கொடுத்துறாரு. ஆமா, பெரிய பணம். அவரால நமக்கு தொல்லை தானடி. சும்மாக்கா, அந்த மாமா எவ்வளவோ நல்ல மாமா. நல்ல மாமாவா இருந்தா வேற வீட்டுக்கு போறேன்னு சொல்லுவாரா? இப்ப கூட வேற வீடு பாத்துட்டாராமே. ஆமாக்கா, அதான் வருத்தமா இருக்கு. வருத்தமா இருக்குல்ல? நீ வருத்தப்படாம இருக்கணும்னா ஒரு காரியம் பண்ணணும். சொல்லுக்கா. சரவண மாமா தனியா இருக்கும்போது நீ அவர்கிட்ட போய், மாமா நீங்க எங்க வீட்டை விட்டுட்டு போனா எங்களுக்குலாம் ரொம்ப வருத்தமா இருக்கும் அப்படின்னு சொல்லி எப்படியாவது நீதான் அவரை இங்க தங்க வைக்கணும். அக்கா, நோ யூஸ். ஏண்டி? அந்த மாமா தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து பெட்டி படுத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு வேற வீட்டுக்கே போயிட்டாரு. அக்கா அக்கா, எனக்கு இந்த கணக்கு சரியா வரல, புடியும் படி போட்டு கொடுக்கா. ஏய் போடி. என்னக்கா இப்படி உம்முன்னு உட்கார்ந்திருக்க? உன் வேலையை பார்த்துட்டு போடி. ஆஹா, எனக்கு இப்பதான் புரியுது ஏன் இப்படி உம்முன்னு உட்கார்ந்திருக்கேன்னு. சரவண மாமா வேற வீட்டுக்கு போயிட்டாருன்னு தானே? அவர் என்ன வேற வீட்டுக்கு தானே போனாரு? செத்தா போயிட்டாரு. மீனா, கையெடு மீனா, கையெடுன்னு சொல்றேன்ல. கீதாவா? கீதா, என்னடி இது சின்ன பிள்ளையாட்டம் விளையாட்டு? கையெடுறி. ஏ கீதா, சொன்ன கேட்க மாட்டேன். என்ன சின்ன பிள்ளையாட்டம் விளையாட்டு? சொன்னா கேள்வி. கையெடு கீதா. சாரி லலிதா, நான் கீதா நினைச்சு. லலிதாவா? வாமா, சௌக்கியமா இருக்கியா? நான் கூட கீதான்னு நினைச்சிட்டேன். அப்ப இன்னும் கீதா வரலையா? இன்னும் வரலையே. அப்பவே பரப்பிட்டாச்சே. என்ன? அப்படியா? தம்பிகிட்ட பேசிட்டு உனக்கு மோர் கொண்டு வர. ஐயோ, அதெல்லாம் வேண்டாமா. ஏன் லலிதா, எங்க வீட்டுல நீங்க மோர் சாப்பிட கூடாதா? அக்கா, போய் மோர் கொண்டா. தியாகு சார், இது ஏன் வீடு, நான் தான் உங்களை உபசரிக்கணும். ஆமா, எப்ப ஊர்ல இருந்து வந்தீங்க? வந்து 4 days ஆச்சு. 4 days ஆச்சா? பாத்தீங்களாமா? தியாகு சார் எப்ப ஊர்ல இருந்து வந்தாலும் கீதா சொல்றதே இல்லம்மா. சொன்னா நான் அவளை கலாட்டா பண்ணுவேனா? ஏமா, இவரையும் கீதாவையும் வச்சு நான் கேலி பண்ணக்கூடாதா? தாராளமா, உனக்கு இல்லாத உரிமை வேற யாருக்குமா இருக்கு? தியாகு சார், சீரியஸா உங்களை நான் ஒண்ணு கேட்க போறேன். கேளுங்களேன். நீங்க கீதா கழுத்துல தாலி கட்டுறது எப்போ? நாங்க உங்க கல்யாண சாப்பாடு சாப்பிடுறது எப்போ? இன்னும் எத்தனை நாள் காத்துட்டு இருக்கிறது? வருஷமும் வேண்டாம், மாசமும் வேண்டாம், ஏன் நாள் கணக்கு கூட வேண்டாம். கூடி சீக்கிரமே நான் கல்யாண சாப்பாடு போடுறேன். என்னக்கா? பரவாயில்லையே, நல்லா சமாளிக்கிறீங்களே. நான் புறப்படுறேம்மா, கீதா கிட்ட சொல்லிடுங்க. அடடே, நான் வந்த விஷயத்தையே மறந்துட்டேனே. என்னம்மா? அம்மா, கைமுறுக்கு சுட்டு கொடுங்கம்மா. கைமுறுக்கா? ஆமா சார், கீதா அம்மா கைமுறுக்கு சுட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு காலையில ஒரு குழந்தை சாப்பிடறத பாத்துட்டேன். அம்மா பக்கம் தான் ஞாபகம் வந்துருச்சு. அம்மா, எப்பமா சுட்டு கொடுக்குறீங்க? இன்னும் 2 நாளா செய்து கொடுத்தனுப்புறமா. அப்ப நான் வரேம்மா. கீதா கிட்ட சொல்லுங்க, வரேன் சார். அம்மா, முறுக்க மறந்துடாதீங்க. எங்க அக்கா மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன், நானே கொண்டு வந்து தரேன். வரேன் சார். நல்ல பொண்ணு இல்லக்கா? ஆமா, இல்லன்னா இவ்வளவு வசதியான பொண்ணு என்கிட்ட வந்து கைமுறுக்கு சுட்டு கொடுங்கமான்னு கேக்குமா? என்னக்கா அது? கீதாவை அப்பவே அனுப்பிச்சுட்டு தான் லலிதா சொல்லிட்டு போகுது. இன்னும் கீதா வர காலமே. அதுவும் இல்லாம கீதாவால இன்னைக்கு பீச்சுக்கு வேற போறதா இருக்கும். ரொம்ப பிரமாதமா இருக்கு. இந்தா, இத வச்சு போங்க மாமா, நீங்க ஒரு ஏமாந்த மாமா. ஏமீனா, சரவண மாமா ஷூக்கு அக்கா தினமும் பாலிஷ் போட்டு கொடுக்குதே, அவர் என்ன காசா கொடுக்குறாரு? பாய். சாரி மாமா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. 1 நிமிஷம், இதோ வந்துடுறேன். காலம் அலங்கோலமா போய்கிட்டு இருக்கு. ஏய், நீ கோலத்தை மட்டும் போடுறீ. தம்பி, கழுத அப்படித்தான் கத்தும்.
அதையெல்லாம் மனசுல வச்சுக்கப்படாது. இது ஆம்பளை இல்லாத வீடு. பட்டாளத்துல இருந்து எப்பவோ வர்ற போறேன். அந்நிய பையன் ஒருத்தன் இங்கேயே தங்கி சிரிக்க பேச இருந்தா இன்னைக்கு ஒரு நாள் குலைச்சுது, நாளைக்கு தெருநாயெல்லாம் குலைக்கிற அளவுக்கு நாம ஏன் வச்சுக்கணும்? என்ன கணக்கு எழுதுறான்? இந்த கணக்கனுக்கு போடுற சோறு தண்டம், கொடுக்கிற சம்பளம் தண்டம், வாங்குற வேலை தண்டம். இந்த ஆளை நம்பி இப்படியே விட்டோம்னா ஒண்ணும் சரிப்பட்டு வராது. அவன் வரட்டும். அவன் மாமே ஒரு மல்லிகப்பு கொடுத்தான். சார் இன்னைக்கு அவர் வரமாட்டாரு சார். ஒண்ணு நான் வரமாட்டாரு. போய் அந்த புத்தி கேட்ட சித்ராபுத்திர கூட்டிட்டு வா. அதான்டா புத்தி கேட்ட சித்ராபுத்திர கூட்டிட்டு வா. சரி உண்டா உட்கார இடத்து இதுவரை வைக்கணுமா? அவன் இன்னைக்கு வரட்டும். ஒரேடிய கணக்கு தீர்த்தே அனுப்பிச்சு விடுறேன். வந்துட்டார். என்னையா அது? 1ல இருந்து 7 வரைக்கும் இருக்கு. 8 காணோம். எங்க போச்சு? கையை விரிச்சா என்ன அர்த்தம்? எனக்கு 8க்கு வழி வேணும். 8க்கு வழி வேண்டும் என்றால் நீங்கள் சாக வேண்டும். சரி 8க்கு வழி என்றால் 8 அடி குழிக்கு வழி என்று அர்த்தம். அங்கு போக வேண்டும் என்றால் நீங்கள் சாக வேண்டும் அப்படின்னு இவர் சொல்றாருங்க. ஏண்டா தெரியுமாடு, நான் கணக்கெல்லாம் அழைச்சிட்டு வர சொன்னா இவனே அழைச்சிட்டு வந்த? நீங்க தானே புத்தியட்ட சித்ராபுத்திரனை கூட்டுவான்னு சொன்னீங்க. அட வெறிஞ்சோரு, நான் கணக்கெல்லாம் சொன்னேன்டா. அவர் இன்னைக்கு லீவுங்க, வர மாட்டாரு. பர்மனண்டா வர வேண்டாம்னு சொல்லிடு. சம்பளம் வாங்கிட்டாரா? ஏன் என்கிட்ட 1.25 ரூபாய் கடன் வாங்கியிருக்காங்க. இத அவர்கிட்ட சொல்லிட்டு அதை அவர்கிட்ட வாங்கி தர்றாரா? உள்ள ஹார்லிக்ஸ் போட்டு வச்சுட்டேன், போயிட்டாங்க பாப்பா. உங்க மாமாக்கு மாமா மேல எவ்வளவு வைக்கிற. மாமா அப்புறம் சாப்பிடுவாரு. நிப்பம்மா. ரெண்டு மாமா டாட்டா. ஏன்னு திடீர்னு கணக்கு பிள்ளை வேண்டாம்னு சொல்லிட்டீங்க? ஏமா வீட்டு கணக்கை எழுதுறது மட்டும்தான் கணக்குடைய வேலை. அந்த கணக்குலயே ஒரு நாள் கணக்கு விட்டுட்டான். இது எப்படியே விட்டுட்டா வருஷ கடைசியில 5000 10,000 உரைச்சா என்ன பண்றது? கணக்கு எழுதுறது ஏன் ஏன் அப்படி பாக்குறீங்க? இந்த வீட்டுல எல்லாம் தலைகீழ நடக்குது. சாமி கொத்து உங்க கையில, அது மட்டும் என் கையில இருக்கிறதா? ஐயோ நாகம்மா, இப்போ உனக்கு தேவை சாமி கொத்து தானே. சாமி கொத்து என்ன கூடிய சீக்கிரம் என் சொத்தையே உன் பேர்ல எழுதி வச்சிடுறேன். ஐயோ எங்க ஐயோ ஐயோ என்ன என்ன இப்படி வேர்த்து கொட்டுது? ஐயோ அடே யாரே இந்த ஒரு ஃபேனே கிடையாது. நாளைக்கு சத்து ஃபேன் போட்டு மறந்தல. அடே சுந்தரவனா வாடாங்க. என்ன பத்தி நீங்க சரியா புரிஞ்சுக்கல நினைக்கிறேன். அதுக்காக நான் ரொம்ப ஃபீல் பண்றேன். நீங்க கேக்குற போனஸ் கொடுக்க நான் தயார். அதுக்காக இப்படி முறைத்தடி நடக்கிறது நான் விரும்பல. குட் மார்னிங் மேடம். ஹலோ வாங்க வாங்க வாங்க. எங்க வந்த? உங்களை பார்க்க. என்ன பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. அவசியம் உங்களுக்கு இல்ல, எனக்கு இருக்கு. என்ன விஷயம்? பணம் கிடைக்காது. அன்னைக்கே நான் கணக்கு தீர்த்துட்டேன். நீங்க எங்கிட்ட இருந்து போட்டோ வாங்கிட்டதுனால பிரச்சனை முடிஞ்சுதான் நினைக்கிறீங்க. ஆனா அது கப்ப என்கிட்ட இருக்கிறான். நெகட்டிவ். இது என் கையில இருக்கிற வரைக்கும் நீங்க ஒண்ணும் அசைக்க முடியாது. நான்சென்ஸ். இப்ப என்ன கேக்குற? பணம் வேணும், அதோட இதையும் உடனடியா செய்தார். முடியாது. இதை என்னால செய்ய முடியாது. முடியாதுன்னு என்கிட்ட சொல்லக்கூடாது. எதுக்காக இது செய்யணும்? காரணத்தை என்கிட்ட கேட்கக்கூடாது. நாளைக்கு அது நடந்தால் செய்யறேன்னா உங்க கம்பெனியோட புகழ், உங்க அப்பாவுடைய கௌரவம், உங்க எதிர்கால கனவுகள், இதையெல்லாம் நல்ல யோசனை பண்ணிட்டு அப்புறம் ஒரு முடிவு கட்டு. உங்க கம்பெனியோட புகழ், உங்க அப்பாவுடைய கௌரவம், உங்க எதிர்கால கனவுகள், இதையெல்லாம் நல்ல யோசனை பண்ணிட்டு அப்புறம் ஒரு முடிவு கட்டு. உங்க கம்பெனியோட புகழ், உங்க அப்பாவுடைய கௌரவம், உங்க எதிர்கால கனவுகள், இதெல்லாம் நல்ல யோசனை பண்ணிட்டு அப்புறம் ஒரு முடிவு கட்டு. ஹலோ சரவணன்.
என்ன மேடம், என்ன வர சொல்லிட்டு நீங்க பேசாம இருக்கீங்க? என்ன விஷயம் மேடம்? உங்ககிட்ட இத எப்படி சொல்றதுன்னே தெரியல. சாரி, என்ன பொறுத்த வரைக்கும் எதுவா இருந்தாலும் தைரியமா சொல்லலாம். இத பத்தி என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க. நான் உன் ஃப்ரெண்டுங்கிற உரிமையிலையோ அவருடைய வேலைக்கு சிபாரிசு செய்தவங்கிற எண்ணத்திலையோ இப்ப நான் பேசல. இன்னைக்கு அவருக்கு ஏற்பட்ட நிலைமைதான் நாளைக்கு எங்களுக்கு ஏற்படும். அதனாலதான் அவர் டிஸ்மிஸ் செய்யப்பட்ட காரணத்தை நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன். கீதா, ஆபீஸ் மேட்டர் வீட்ல பேச நான் விரும்பல. ஆபீஸ்ல இத பத்தி பேசி நீயும் நானும் அவமானப்படுறத நானும் விரும்பல. கீதா, எந்த முறையில கேட்டாலும் எதிர்பார்க்கிற பதில் என்கிட்ட வரப்போறது இது நிச்சயம். இதுதான் உன் முடிவான பதிலா? திருப்பி திருப்பி கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்படியா? சரி, என் கேள்விக்கு தேவையான பதில எங்க எப்படி வரவழைக்கணுமோ அப்படி வரவழைக்கிறேன். இல்லன்னா நான் கீதா இல்ல. சரவணன் வாழ்க! சரவணன் வாழ்க! எம்டி வாழ்க! எம்டி வாழ்க! சரவணன் வாழ்க! சரவணன் வாழ்க! எம்டி வாழ்க! எம்டி வாழ்க! எம்டி வாழ்க! இப்ப எதுக்காக ஸ்ட்ரைக் பண்றீங்க? சரவணன் டிஸ்மிஸ் செய்யற காரணம் எங்களுக்கு தெரிஞ்சாகணும். அது தனிப்பட்ட விஷயம். இதுல நீங்க சம்பந்தப்பட வேண்டிய அவசியமே இல்ல. இது தனிப்பட்ட விஷயம் இல்ல, இங்க வேலை செய்யற தொழிலாளிங்க சம்பந்தப்பட்ட விஷயம். காரணம் சொல்லாம இன்னைக்கு சரவணனை டிஸ்மிஸ் செய்த நீங்க நாளைக்கு என்னையும் டிஸ்மிஸ் பண்ணுவீங்க. அதனால காரணத்தை சொல்லுங்க. காரணத்தை சொல்லுங்க. என்ன கத்து கத்தினாலும் அத பத்தி நீங்க தெரிஞ்சுக்க போறது இல்ல. நாங்க உண்ணாவிரதம் இருந்தாவது உண்மையை தெரிஞ்சுக்காம விட போறது இல்ல. இருப்போம் இருப்போம் உண்ணாவிரதம் இருப்போம். இருப்போம் இருப்போம் உண்ணாவிரதம் இருப்போம். சாகுவரை உண்ணாவிரதம் இருப்போம். சாகுவரை உண்ணாவிரதம் இருப்போம். சரவணன் வாழ்க! சரவணன் வாழ்க! சரவணன் வாழ்க! சரவணன் வாழ்க! மன்னிக்கணும், இப்ப எதுக்காக இந்த கோஷம்? மிஸ்டர் சரவணன், உங்களுக்காக தான் இந்த போராட்டமே நடத்துறோம். உங்களை டிஸ்மிஸ் செய்த காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்காத வரை நாங்க வேலை செய்ய போறது இல்ல. ஓஹோ, அப்ப காரணத்தை சொல்லித்தான் ஆகணுங்கிறீங்களா? ஆமா. சொல்லலன்னா நீங்க யாருமே வேலைக்கு போக மாட்டீங்க. அந்த காரணத்தை நானே தெரிஞ்சுக்க விரும்பல. ஆமா, அந்த காரணத்தை நானே தெரிஞ்சுக்க விரும்பலன்னு சொல்றேன். அதுக்காக நீங்க யாரும் ஸ்ட்ரைக் பண்ண வேண்டாம். தயவு செஞ்சு எனக்காக எல்லாரும் வேலைக்கு போங்க. சாரி மேடம், இந்த ஃபைல் என் வீட்டிலே தங்கிடுச்சு. இதை கொடுத்து போகத்தான் வந்தேன். பை தி வே, அவங்க சார்பில் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன மாலையோட வந்திருக்கேன்? உங்களுக்கு போடுறதுக்கு தான். எனக்கு எதுக்கு மாலை? நியாயத்துக்காக போராட்டம் நடத்தின எங்க அத்தனை பேர் முகத்திலையும் கரிய பூசிட்டு வந்தீங்களே, அதுக்கு மாலை போட வேண்டாமா சார்? கீதா, பங்களாவோட போய் பால் பாயசம் சாப்பிடணுங்கிறதுக்காக ஏழைங்க குடிக்கிற கூழ் பானை எட்டி வச்சுட்டு வந்தீங்களே, அதுக்கு உங்களுக்கு மாலை போடாம இருக்க முடியுமா சார்? நோ கீதா, ஆத்திரப்பட்டு வார்த்தைகளை கொட்டுறதுல கொஞ்சம் கூட அர்த்தமே இல்லை. நீங்க அத்தனை பேரை எனக்காக எவ்வளவு உணர்ச்சியோட போராடினீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா அந்த சந்தர்ப்பத்துல நான் எடுத்த முடிவுதான் சரியான முடிவுன்னு இப்பவும் நான் சொல்றேன். தவறே செய்யாத என்ன லலிதா காரணம் இல்லாம டிஸ்மிஸ் பண்ணிருக்க மாட்டாங்க. அதுதான் என்னன்னு எனக்கு புரியுது. எனக்கு தெரியும். லலிதாவோட பணம், அந்தஸ்து, அதிகாரம், அழகு இத்தனைக்கு மயங்கிதான் நீங்க அவளுக்கு அடிமையாயிட்டீங்க. What do you mean? அடிச்சிருக்கலாமே. ஆபீஸ்ல உள்ள அத்தனை பேர் நெஞ்சிலே எட்டி வச்சுட்டு வந்தீங்களே, அதுக்கு இது எவ்வளவோ மேல். நான் வரேன். கீதா, ஓ எம்டியா? வாங்க வாங்க. என்ன கண்ணுல கலக்கம்? உங்களுக்கு தான் வெற்றி கிடைச்சிருச்சே. ஓஹோ, ஆனந்த கலக்கமா? ஒண்ணு தெரியுங்களா? ஏழைங்க தோல்விக்கு காரணம் பணக்காரங்க இல்ல, ஏழைங்களே தான். கீதா, நீ நினைக்கிற வெற்றி அடைஞ்சது நான் தான்.
இல்ல, உண்மையிலே நான் தோல்விதான் அடைஞ்சேன். வா கீதா. வாங்க வாங்க, சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேன். பரவாயில்ல, உட்காருங்க. என்னுடைய சூழ்நிலை உங்களையும் கீதாவையும் ரொம்ப வேதனைப்படுத்திருச்சு. ஐ எம் வெரி வெரி சாரி. மிஸ்டர் சரவணன், உங்களை நான் மனசார டிஸ்மிஸ் செய்யல. ஒரு நாள் நானே கார் டிரைவ் பண்ணிட்டு போனேன். திடீர்னு கார் வழியில நின்னுடுச்சு. எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்போ ஒரு மெக்கானிக் ஒருத்தன் கார் ரிப்பேர் பண்ணி கொஞ்ச தூரம் ஓட்டி பார்க்கறதா சொன்னா. சரியான நானும் ஏறி உக்காந்தேன். கொஞ்ச தூரம் போனதும் கார் நின்னுடுச்சு. என் கழுத்துக்கு நேரா கட்டி எங்கிருந்து வந்ததோ தெரியல. அப்போ ஒரு வெளிச்சம். திரும்பி பார்த்தேன். கேமராவோட ஒருத்தவன் தான். வந்தவன் கீழே கிடந்தவனை பார்த்தான். அநியாயமா ஒருத்தரை கொல்லிட்டியேன்னு சொன்னா. ஆமா, அவன் செத்துதான் கிடந்தான். இப்ப என்ன செய்ய போறேன்னு கேட்டான். எனக்கு ஒண்ணுமே புரியாம தவிச்சு நின்னேன். ரூபாய் கொடுத்தா இது அப்படியே மறைச்சிடுவேன்னு சொன்னா. என்கிட்ட பணம் இல்ல, வீட்டுக்கு வா தரேன்னு சொன்னேன். முடியாது, இப்பவே கொடுத்ததான் ஆச்சுன்னா. என் பையனை நெக்லஸ் எடுத்து அவன் கையில கொடுத்தேன். அதோட அவன் முழுவா நினைச்சேன். ஆனா அவன் விடல. போட்டோவை காட்டி பயன்படுத்தினா. அடிக்கடி பணம் பறிச்சான். ஒரு நாள் திடீர்னு வந்து சரவண உடனே டிஸ்மிஸ் செய்யணும், இல்லைன்னா பத்திரிகையில போட்டோ போடுவேன், கோர்ட்ல நிறுத்துவேன் பயன்படுத்தினா. தவறே செய்யாத உங்களை எப்படி டிஸ்மிஸ் செய்யுதுன்னு தவிச்சேன். கொலை குற்றத்தின் தப்பிக்க, குடும்ப கௌரவத்தை காப்பாத்திக்க அவன் சொன்னபடியே உங்களை டிஸ்மிஸ் செய்தேன். இதுதான் சரவணன் நடந்தது. ஏன் லலிதா, அவன் கேட்டப்பெல்லாம் பணம் கொடுத்தேன்னு சொன்னியே, நெகட்டிவ் வாங்கிட்டு தானே நீ பணம் கொடுக்கணும். நோ, யூ ஆர் ராங். பிளாக்மெயில் பண்ணி பழப்பு நடத்துறவங்கிட்ட இருந்து அவ்வளவு சீக்கிரமா நெகட்டிவ் வாங்கிட முடியாது. இதோ இந்த போட்டோ மட்டும் தான் கொடுத்தான். இவனையா நீங்க கொலை செஞ்சிட்டீங்க? ப்ராமிஸா கொலை செய்யணும்னு செய்யல, என்ன காப்பாத்திக்கத்தான் போறான்னு. ஏன் மேடம், இந்த சம்பவம் நடந்து சுமாரா எத்தனை நாள் இருக்கும்? 2 வருஷம். 2 வருஷமா? ஆமா. அதாவது நான் இங்க வந்து உங்க ஆபீஸ்ல வேலைக்கு சேர்றதுக்கு முன்னால. I see. All right. இங்க நடந்த சம்பவத்தை நாம எல்லாருமே மறந்துரும். இனிமே நீங்க இதை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்பட வேண்டியதில்லை. நடக்க வேண்டியதை நான் பாத்துக்கிறேன். லலிதா, உன் நிலைமையை புரிஞ்சுக்காம நானே உனக்கு பல சங்கடங்களை கொடுத்துட்டேன். என்ன மன்னிச்சிடு. இட்ஸ் ஆல் ரைட். சின்ன இடமா இந்த டிஃபன் எல்லாம் பிடிக்கலையா? இப்படி பிடிக்காத டிஃபனா செஞ்சு கொடு. அவங்க வேண்டான்னு சொன்ன உடனே மரவிட உட்கார்ந்து வான்கோழி மாதிரி முழுங்கு. யோ, நான் என்னமோ மரவ உட்கார்ந்து தின்ன மாதிரியும் நீ பார்த்த மாதிரியில பேசுற. பச்சை தண்ணி பல்ல படலையா? ஆட பாவமே, இங்க கூட நேரம் இல்லாம ஓடா உழைச்சு மாடா போயிட்டியே. மாடா உழைச்சு ஓடா போயிட்டியே. உன்னை நினைச்சு நான் தான் வேதனைப்படுறேன். அது கிடக்குதே. சின்ன ஏஜமா என்னையா சொன்னாரு?
ஏன் வானான்ட்டாரு? அவருக்கு உப்புமா தான் வேணுமா? சீக்கிரமா செஞ்சு கொடு. ஐயோ, எனக்கு உப்புமா எப்படி செய்யறதுன்னு தெரியாதே. உப்புமா செய்ய தெரியாத நீ ஒரு பொம்பளை, உனக்கு ஒரு புடவை, சமயக்காரிங்கிற பேரு. நான் செய்யட்டா? ஐயோ 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 ஐயோ, உப்புமா எப்படியா செய்யறது? கொஞ்சம் சொல்லியா, உனக்கு புண்ணியமா போகுது. உன் காரியம்னா என் நாடியை பிடிப்ப, என் காரியம்னா முடிய பிடிப்பிய. கிடக்குது, உப்புமா எப்படியா செய்யறது? உப்புமா கிண்டி வையடி அடியே, உப்புமா கிண்டி வையடி, உப்புமா கிண்டி வையடி அடியே, உப்புமா கிண்டி வையடி. அடி குப்பம்மா மவளே தப்பேது இல்லாம உப்புமா கிண்டி வையடி அடியே, உப்புமா கிண்டி வையடி. யோ, பாட்டு பாடுற சாக்குல பாடி போட்டி நான் கூப்பிடுறேன், பல்ல உடைச்சு கையில கொடுப்பேன். அட அறிவிட்ட கழுத, பாட்டுல எல்லாம் மரியாதை எதிர்பார்க்க கூடாது. சொல்லடி அபிராமி நில்லடி முன்னால, அப்படி பாடித்தானே அந்த ஆதிபராசக்தியவே கூப்பிட்டு இருக்காங்க. ஓஹோ, அப்படியா? அது இருக்கட்டும். உப்புமா கிண்ட சொன்னியே, அதுக்கு பக்குவம் என்ன சொல்லுடா? அடே பக்குவம் என்ன சொல்லுடா? பக்குவம் என்ன சொல்லுடா? அடே பக்குவம் என்ன சொல்லுடா? அடே மக்கு பையன் அவனே பக்கம் வந்து நிக்காமே பக்குவம் என்ன சொல்லுடா? அடே பக்குவம் என்ன சொல்லுடா? கையெடுங்கடி, நீச்ச முளைச்ச ஆம்பளைய பார்த்து வாடா போடா நான் பாடுறேன், இழுத்து வச்சு அறுத்துருவேன் நாக்க. உண்டா, கரட்டி போட்டு பாரியா? எதை? நீ சொன்னத அந்த கண்ட கடவுளையே வந்தா போனா வருவா வடிவேலன் தானே பாடி இருக்காங்க. வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிட்டேன். சரி, இனிமே அன்பாவே கூப்பிடுறேன். கண்ணேயன் கண்மணிய பொன்னேயன் பூங்குயில சொன்னேன தேர்மொழியே அடி சமய கட்டு பெருச்சாடியே. கண்ணேயன் கண்மணிய பொன்னேயன் பூங்குயில சொன்னேன தேர்மொழியே அடி சமய கட்டு பெருச்சாடியே. உப்புமா கிண்டி வையடி சீ 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 கிண்டி வையம்மா. ஆஹா, சின்ன எஜம்மா வந்தாச்சு, சீக்கிரமா அடுப்ப மூட்டி உப்புமா கிண்டி வையம்மா. அம்மா உப்புமா கிண்டி வையம்மா. இந்த ராஜாவை என்னாலும் தாஜாதான் பண்ணிக்கிட்டு பூஜாவை தூக்கி வரும் பூரிக்கிட்ட கோமாளி பக்குவம் என்ன சொல்லையா? ஐயா பக்குவம் என்ன சொல்லையா? காப்படி தண்ணி ஊத்தி டை 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 அரைப்படி ரவா போட்டு டை 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 டை. காப்படி தண்ணி ஊத்தி அரைப்படி ரவா போட்டு ஒரு படி உப்பு போட்டு உனக்கு எஜமானுக்கு உப்புமா கிண்டி வையம்மா. அம்மம்மா உப்புமா கிண்டி வையம்மா. என்ன ஊத்தவா? டை 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 நெய்ய ஊத்தவா? டை 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 டை. என்ன ஊத்தவா? நெய்ய ஊத்தவா? இஞ்சியை நறுக்கி போட்டு 7 கிராம்பு போடவா? இஞ்சியை நறுக்கி போட்டு 7 கிராம்பு போடவா? பக்குவம் என்ன சொல்லையா? ஐயா பக்குவம் என்ன சொல்லையா? கடுகும் உளுந்தும் போடாதே, கருவேப்பிலையும் போடாதே. கடுகுளுந்து போடாதே, கருவேப்பிலை போடாதே. விருப்பமுடனே நல்ல வேப்பெண்ண விட்டு தாடி உப்புமா கிண்டி வையம்மா. அம்மா உப்புமா கிண்டி வையம்மா. பீடி பத்திரி, உப்புமா பக்குவம் எப்படி? எல்லாம் கரெக்ட். ஒண்ணு விட்டுட்டேன். என்ன? உப்புமாவை இறக்கி வைக்கும் போது 2 வருஷம் பனாயில ஊத்துனா வாய்க்கு ருச்சியாவும் இருக்கும், வயிற்றுக்கு சுகாதாரமாக இருக்கும். அப்படியா? இப்பவே ஊத்திட. சுந்தரவதனா உத்தமா ரெண்டுமே உள்ள இருக்க கூடாது, தப்பு. நான் முந்திக்காம போயிட்டேனே. உள்ள போய் என்ன செய்யறாங்க? இவங்க இப்படி போய் தப்பா போட்டுக்குவாங்க தெரிஞ்சுச்சுன்னா நான் சத்தம் போட்டுக்கவே மாட்டேன். ஐயோ ஐயோ ஐயோ, தவற தாயார கேட்டதுன்னு சொல்லுவாங்க. இப்ப பாம்பு முழுகுது. ஐயோ, மொத்தமா அவனுக்கு 1000 இடத்துல இருக்கும். அதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்க முடியுமா? ஏன் ஸ்டோர் ரூம் திறந்து இருக்கு? எனக்கு தெரியுமே. நீ ஸ்டோர் ரூமுக்கு நிக்கும் போதே எனக்கு தெரியும். இருக்கிற முந்திரி பருப்பு, பொட்டுக்கல்ல, தேங்காய், நெய்
இன்னையில இந்த சாவியாவது என்கிட்ட இருக்கு. இனிமே உள்ள இருக்கிற சாமான் ஒரு நாளைக்கு கூட வராது. ஐயோ ஐயோ, இப்படி ஒரு சந்தர்ப்பமா? அத்தியம்மா என்னைக்கு திறக்க போறாங்களோ? ஒரே ஜாலிதான் ஜாலிதான். முத்தம்மா, என்னை கவலைக்கு நிறுத்திட்டு சரி விடு. இனிமே உன் குழந்தைக்கு விளையாட்டு சாமான வாங்கிட்டு வர்றதை தவிர வேற வழியே இல்லை.